Hello guys, welcome to PS Tamil YouTube channel. I will kill you. I'm waiting. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, போன வீடியோல மீம்ஸ் பார்த்திருந்தோம். இந்த வீடியோல ரீல்ஸ் பார்க்க போறோம். பார்க்க ஆரம்பிக்கலாமா? ஏமாத்துற நல்லா இருக்கா? இப்ப சொல்லு டேஸ்ட் எப்படி இருக்கு? You better say yes. ஆக்சுவலா guys, இது என்னன்னா பாத்தீங்கன்னா நமக்கு இங்க தெரியல. ஆக்சுவலா இங்க நோ மேரேஜ்ங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. அப்புறம் do you love me போட்டிருக்காங்க. நீ என்ன லவ் பண்ற அப்படின்னு கேட்டிருக்கான். அதுக்கு அந்த பொண்ணு இன்னும் டைப் பண்ணுறாங்க. அதுக்கு பைபிளில் முன்னாடியே ஆன்சர் ரெடி பண்ணி வச்சுருக்கான். நீ வந்து ஃபஸ்ட்டு நீ எஸ் சொல்கிறது பெட்டர் அப்படின்னுங்கிற மாதிரி ஒரு கத்தி சிம்பிள் போட்டு மிரட்டுற மாதிரி வச்சுருக்காப்புல. ஓகே, நல்ல வேலை அந்த பொண்ணு எஸ் சொல்லிடுச்சு விட்ருக்கு. ஹாப்பியாக இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். பயப்புள்ள கொஞ்சம் விவகாரமான ஆளு தானோட்டிருக்கு. இங்கே பாருங்களேன், சூனியம் வைக்கிறது எப்படி இதெல்லாம் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. இந்த பொண்ணு நோ சொல்லி இருந்துச்சுன்னா சூனியம் வச்சிருப்பாப்புல. அப்படி இல்லைன்னா கயிறு இருக்கு, கயிறு வச்சு என்ன பண்ணுவாப்புல? தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது அதுலேயும் மிஸ் ஆனால் நைஃப் இருக்கு. ஓகே, ஐ திங்க் இதை பார்க்குறப்ப எனக்கு எப்படி திரும்ப தோணுது, இந்த பொண்ணு தவறி நோ சொல்லி இருந்துச்சுன்னா அந்த பொண்ணோட நிலைமை இப்போ என்ன இருக்கும்? ஓகே, அடுத்த வீடியோ பார்க்கலாம். என்னாலே பொணல்ல அவரு எப்படிலே அவரு பாட்டுக்கு படுத்துக்கிட்டு இருந்திருப்பாருக்கு, தூக்கி பொண்ணுன்ட்டு எரிக்க போயிட்டாங்க ப்ரோ. இதெல்லாம் ஓவர் பார்த்துக்கோங்க, இதெல்லாம் தவறான விஷயங்கள். அடுத்தது 4வது வீடியோ. இன்னைக்கு நமக்கு செம்மையான கண்டென்ட் மாற்றி இருக்கு. 2 பேர் செம்மையா அடிச்சுக்க போறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. வீட்டுக்கு போகணும், படிக்கணும், நாளைக்கு வந்து எதனா டவுட்னா இப்பயே கேட்டுரு, சரியா? படிச்சவங்க கைஸ், நல்லவங்க, குட். நெக்ஸ்ட் வீடியோ. டேய், அதாவது என்ன சொல்றாங்கன்னா, உங்க அம்மா பார்க்கறதுக்கு நாய் மாதிரியே இருக்காங்க. டேய், யார்கிட்ட வந்து என்ன பேச்சு பேசுற? போடாடியே. இல்லை, அது பாம்பா இல்ல பச்சை குழந்தையா? எனக்கு செம்ம சிரிப்பு ப்ரோ. ஆக்சுவலி அதை திருப்பி பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன். எப்படி சிரிக்குது பார்த்தீங்களா? அப்படியே பிறண்டு சிரிக்குது. வாவ். போச்சே, ஐயோ போச்சே.
குட் மார்னிங் சார். உங்களோட லைசன்ஸ் காமிங்க. காமிக்கிறேன் சார். இது எப்படிங்க? என்ன கேட்டீங்க? ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை சார். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் என்ன நடந்திருக்குன்னா கைஸ், இந்த முருகன் சிலை இருக்குல்ல, இந்த முருகன் சிலையில் இந்த முருகன் சிலை வந்து பார்த்திங்கன்னா இந்த செதுக்க கொடுத்தவங்க வந்து பார்த்தீங்க செதுக்க கொடுத்து அவர் செதுக்குவார் பார்த்தீங்களா, அவர் பேர் தெரியல. ஓகே, செதுக்கிறவருக்கு வந்து முருகன் வந்து எப்படி அப்படி இதெல்லாம் தெரியாத விட்டுருக்கு. அவர் வந்து என்னது 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 அவர் வந்து முனி அது மாதிரி அவர் வந்து கும்பிடுவார் விட்டுருக்கு. அதனால அந்த ஃபேஸ் கட்டெல்லாம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், அவர் முனி மாதிரியே செதுக்கி வச்சிருக்காரு. அந்த வாயை பார்த்தாலே இதுக்கு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் முருகனுக்கு வந்து இப்படி இருக்காது அப்படி அதுங்க மாதிரி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து இதோட மதிப்பு வந்து அதிகமாக செலவு பண்ணி ஏதோ லட்சக்கணக்கில் சொன்னாங்க. செலவு பண்ணி கட்டி இப்படி பண்ணி விட்டாருங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கு வந்து முருகன் எப்படி ஃபீல் பண்ணுறாருங்கிறத வந்து இந்த கிரியேட்டர் வந்து எடிட் பண்ணி போட்டிருக்காரு. ஆக்சுவலாக கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா போன மீம்ஸ் வீடியோவிலேயே நம்ம வந்து மீம் கிரியேட்டருக்கு தேங்க் பண்ணாமல் இருக்கோம். இப்பயும் சொல்லிக்கலாம், மீம்ஸ் கிரியேட் பண்ணுறவங்க அப்புறம் வந்து ரீல்ஸ் கிரியேட் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ். இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கைஸ் எனக்கு இந்த மீம்ஸ் ரீல்ஸ்லாம் பண்ணுறது பிடிச்சிருக்கு தான். ஆக்சுவலாக எனக்கு இதோட ஏதாச்சும் பெட்டராக பண்ணணும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஆக்சுவலாக இது நல்லா இருக்குது, எப்படி சொல்கிறது, இது பிடிச்சிருக்கு. ஆனால் வந்து இதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாக நான் வேணுங்கிறத ஃபீல் பண்ணுறேன், அவ்வளோதான். அதுக்கு முருகன் என்ன ஃபீல் பண்ணுறாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஆக்சுவலாக கைஸ் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா முருகன் அண்ணனா விநாயகர் அண்ணனா அப்படிங்கிறதே வந்து பெரிய டிபேட்டில் இருக்குது. எல்லாரும் வந்து விநாயகர் தான் அண்ணேன்னு சொல்கிறாங்க, சில பேர் வந்து முருகன் அண்ணன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அந்த டிபேட்டே இன்னும் சரியாக முடியலைன்னு நான் நினைக்கிறேன், நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, அதை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் அப்டேட் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓ, அதுக்கு முருகன் சூசைட் பண்ணிக்க வர்றாரா? ஓகே, ஆல்ரைட். அந்த வழியை அவர் தாங்கிட்டாரு. ஒருத்தங்க வராங்க, பவர் ஆஃப் கஞ்சான்னு போட்டிருக்காங்க. நம்ம ஒன்று சொல்லணும் கைஸ், இது மாதிரி கஞ்சா குடிக்கிறவங்க கஞ்சா குடிக்கிறவங்க யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தா கஞ்சா குடிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பண்ணிக்கணும்ன்ட்டு நம்ம சேனல் சார்பாக கேட்டுக்கிறோம். சிவன் தெரிவாராம். நோட் திஸ் பாயிண்ட். சுடுகாட்டில் பார்த்துருக்காரு. ஆக்சுவலாக பேய்க்கு 2 மணிக்கு டியூட்டி முடியுது. நீங்கள் 3 மணிக்கு 4 மணிக்கு பார்க்குறலாம் பேயே இல்லை, அது உங்களோட இல்யூஷன். ஏன்னா இந்த அக்கா சொல்லியிருக்காங்க 2 மணிக்கு டியூட்டி முடிஞ்சிருக்கு. பார்த்தீங்களா? நோட் திஸ் பாயிண்ட். ரெண்டாவது நோட் திஸ் பாயிண்ட். அவர் என்ன ஃபீல் பண்ணுறது பார்த்தீங்களா? இந்த நேரத்தில் நாய் தொல்லைங்களாம் அதிகமாக இருக்கும். ஒரு பேய்க்கு I really appreciate them. I really appreciate to him like this.
எவ்வளோ பெரிய பெரிய மனசு பார்த்தீங்களா? பேயையே வண்டியில் ஏற்றிட்டு போகிறாரு. நல்லவரியா? அவர் மாதிரி 4 பேர் ஊரில் இருக்கிறனால தான் ஊர் நல்லா இருக்கு. மழை வருது. அட படுபாதி, ஏன் சொன்னேன்னு தெரியுதா கைஸ்? ஏன் கஞ்சா குடிக்கக்கூடாதுன்னு சொன்னேன்னு தெரியுதுங்களா? பவர் ஆஃப் கஞ்சா. இதுவும் உண்மையான பேயா இல்லை இல்யூஷனான்னு தெரியல. ட்ராப் பண்றாரு. So cute. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன். ஏங்க திட்டிட்டா நீ பொத்திட்டு உட்கார்ற. எனக்கு இது ரொம்ப இன்னொரு வாட்டி பார்க்கணும்னு தோணுது. இந்த குட்டி பாப்பா இருக்குல்ல, அதோட கியூட் ரியாக்ஷன் கிடைக்கும். அவங்க அம்மா யோசிச்சிருப்பாங்க, அப்பா மாதிரி தானே இருப்பேன். அதாவது அடுத்தவங்க வந்து அவங்க அம்மா கூட எப்படி இருப்பாங்கங்கிறத வந்து இவங்க வீடியோ பண்ணி போட்டிருக்காங்க. நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ராரா ரக்கமா. ஆக்சுவலி அதர் வித் இது வந்து செம்ம கியூட்டாக இருந்துச்சு. இப்போ வந்து மீ வித் மை மாம் பார்க்கலாமா? போடுறா மைதா மாவாடா அது. பாகுபலி அம்மா இல்ல. மஸ்கிட்டோ ட்ராப்பு. உங்களுக்கு உங்க ரத்தத்தை எவ்வளோ மஸ்கிட்டோ பிடிச்சிருக்கும். அதுக்காக ஒரு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து மஸ்கிட்டோவை காலி பண்ணுங்கிற நோக்கத்தோட மஸ்கிட்டோவை எப்படி காலி பண்ணணுங்கிறத வீடியோ எடுத்து போட்டிருக்காரு. இன்னைக்கு அதை நம்ம பார்க்குறோம். அதாவது என்ன சொல்கிறேன்னா, அது வந்து மஸ்கிட்டோ டாப்புக்கு வச்சிருக்காராம். வாட்டர் கன் மூடி இருக்குல்ல, வாட்டர் கன் மூடியில் அந்த சில்லி ஆயில ஊற்றிருக்காராம். அது பார்க்கறதுக்கு பிளட்டு மாதிரியே இருக்கான். அதை பிடிச்ச கொசு காரமாக இருக்கும்ல சில்லி ஆயிலு. சில்லி காரம் சாப்பிட்றதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? தண்ணி குடிக்கணும். அதுக்கப்புறம் வச்சிருக்காரு பாருங்க நம்ம ஆள் டிப்ஸ்டர். ஆக்சுவலாக அது தண்ணி இல்லையா, பட் அது வந்து ஓட்காவாம். இதோட பெரிய இது நீங்கள் என்னன்னு கவனிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொசு இந்த கட்டை தெரியுது பார்த்தீங்களா? இந்த கட்டையில தடுக்கி அந்த இதில் வெட்டிக்கிச்சான். வெட்டுனல்ல 2ஆ போயிருச்சான். இது நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆகுதான்னு நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு யூஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், ரொம்ப வீடியோ பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். இன்னும் கடைசி ஒரு வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே, மீன் வரைகிறாரு. இந்த பிடிச்சிக்கோ நான் சொன்னாரு. அவரு வேற லாங்குவேஜில் சொல்லியிருக்காரு கைஸ். அவர் சொன்னதுக்கான மீனிங் சேமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் தப்பாக இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். ஓகே கைஸ், இன்ன வரைக்கும் பார்த்த வீடியோ போதுமா? இன்ன வரைக்கும் பார்த்த வீடியோ ஓகேவா? ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரம் PS தமிழா.